சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கமல்ஹாசனின் திரைப்பட வாழ்க்கையைப் போலவே அவர் அறிவித்தும் நிறைவேறாமல் போன திரைப்படத் திட்டங்களுக்கும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியவை. தமிழ் சினிமாவில் புதுமை, தொழில்நுட்பம் மற்றும் கதை சொல்லும் முறையில் பல மாற்றங்களை கொண்டு வந்த கமல்ஹாசன் தனது கற்பனை உலகில் உருவாக்கிய பல லட்சிய திட்டங்களை பல்வேறு காரணங்களால் திரைக்கு கொண்டு வர முடியாமல் போயுள்ளது. அவற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக பேசப்படுவது தலைவன் இருக்கிறான் என்ற திட்டமாகும். இந்த திரைப்படத்தின் அடிப்படை யோசனை கமல் ஒரு தசாப்தத்திற்கும் மேலாக தனது மனதில் வைத்திருந்ததோடு அதை உருவாக்க பல முறை முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார். 2000களின் இறுதியில் முதன்முதலாக தலைவன் இருக்கிறான் குறித்த தகவல்கள் வெளியாகின. அப்போது ரிஷி கபூர், வெங்கடேஷ், மோகன்லால் போன்ற இந்திய திரையுலகின் முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடிக்கும் ஒரு மிகப்பெரிய அரசியல் குற்ற பின்னணியில் அதிரடி திரைப்படமாக இது உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த திட்டம் ஆரம்ப கட்டத்தை தாண்டவில்லை. பின்னர் மோகன்லால் மற்றும் வெங்கடேஷ் வழங்கிய கால அட்டவணையை பயன்படுத்திய கமல் உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்தை உருவாக்கினர். இருப்பினும் தலைவன் இருக்கிறான் திட்டத்தை அவர் முழுமையாக கைவிடவில்லை. இடைக்கிடையே அந்த படம் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி வந்தன. 2012ஆம் ஆண்டு தயாரிப்பாளர் ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ஆதரவுடன் இந்த திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என செய்திகள் வெளியாகின. அப்போது பாலிவுட் நடிகை கத்ரீனா கைஃப் கதாநாயகியாக நடிக்க உள்ளதாகவும் கமலே படத்தை இயக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது. 2015ஆம் ஆண்டில் இந்த திட்டம் புதிய வடிவில் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த முறை தலைவன் இருக்கிறான் தமிழ் பதிப்பாகவும் அமர் ஹை என்ற பெயரில் இந்தி பதிப்பாகவும் உருவாகும் என கமல்ஹாசன் அறிவித்தார். பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தார். கமல் அளித்த பேட்டிகளில் 2009 முதல் இந்த கதையின் திரைக்கதையில் பணியாற்றி வந்ததாகவும் குறிப்பிட்ட கதாபாத்திரத்திற்கு ஆரம்பத்திலிருந்தே சைஃப் அலி கானையே மனதில் வைத்திருந்ததாகவும் தெரிவித்தார். கமலின் விளக்கப்படி சைஃப் அலி கானின் கதாபாத்திரம் ஒரு நேர்மையான மனிதராகவும் பாரம்பரிய ஹீரோவாகவும் இருக்கும். அதே நேரத்தில் கமல் நடிக்கவிருந்த பாத்திரம் வழக்கமான வில்லன் அல்ல. தனது கொள்கைகள் மற்றும் பார்வையால் செயல்படும் சிக்கலான குணநலன்கள் கொண்ட மனிதராக வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் பல ஆண்டுகள் திட்டமிட்டும் அமர் ஹை மற்றும் தலைவன் இருக்கிறான் திரைப்படங்கள் தயாரிப்புக்கு செல்லவில்லை. இறுதியில் கமல்ஹாசன் உருவாக்கிய இந்த கதையின் மையக்கருத்து மற்றும் அடிப்படை யோசனைகள் பின்னாளில் இயக்குனர் மணிரத்னம் வசம் சென்றதாக கூறப்படுகிறது. அந்த யோசனைகளின் தாக்கம் பின்னர் உருவான செக்கச்சிவந்த வானம் திரைப்படத்தில் காணப்பட்டதாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. பல முறை உயிர் பெற முயன்றும் திரைக்கு வராத இந்த திட்டம் கமல்ஹாசனின் திரைப்பட வாழ்க்கையில் மிக அதிகமாக பேசப்படும் மர்மமான மற்றும் நிறைவேறாத படைப்புகளில் ஒன்றாக ரசிகர்களால் நினைவு கூறப்பட்டு வருகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.